அண்ணாமலையை தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து அப்படி ஒரு கால பாமக, அதாவது நம்ம சொல்றது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த அந்த பாமக இப்போ எடப்பாடி எடப்பாடியோட தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு டிடிவி ஒத்துக்கொள்ளவில்லை. சசிகலா அவர்களுக்கு கட்சியின் ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் தனியாக இருக்காரு. இப்போ இந்த மாதிரி புள்ளிகள், அப்புறம் ஜான் பாண்டியன், புதிய தமிழகம், இவங்கெல்லாம் பாஜகவுடன் ஏற்கனவே ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர்கள். அண்ணாமலை தனி கட்சி என்பது ஏதோ ஒரு பாஜகவை எதிர்த்து அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி ஆரம்பிக்கும் பட்சத்தில், ஏன்னா ஆரம்பிக்க போகிற மாதிரி தான் செய்திகள் வருது. இது அப்படி ஆரம்பிக்கும் பட்சத்தில் அது பிஜேபியுடைய பிளான் பி ஆகத்தான் இருக்கும். மேலிடத்த ஆசீர்வாதத்துடன் தான் அது நடக்கும். ரஜினியை வைத்து எப்படி ஒரு கட்சியை ஆரம்பிக்க சொல்லி அது பின்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதை இணைப்பதற்கான ஒரு 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 பிளான் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் அண்ணாமலை. ஆக அண்ணாமலை ஏதோ பாஜகவில் இருந்து விலகி என்பதை விட ஒரு வித்தியாசமான அப்ரோச் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நேற்றிலிருந்து உலவிட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது அண்ணாமலை நவம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ சில அறிவிப்புகள் வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது அந்த அறிவிப்பு வெளியானாதான் இதுல இதை உறுதிப்படுத்த முடியும். இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் மேக்சிமம் குழப்பமா இருக்கு. யார் எந்த பக்கம் போவாங்கன்னு ஒண்ணு தெரியுது. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக, அது வரைக்கும் தெளிவா தெரியுது.